பீஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா? சூப்பரான நம்மளோட அரபிகம் சீட்ஸ் எடுத்தோம்ல, அதுதான் அரபிகம் லேபிள். இது ஆக்சுவலி பழைய லேபிள் தான். இந்த மாதிரி சீட்ஸ் போடுறதுக்குலாம் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுங்க, இன்னொரு எமர்ஜென்சி வேலை இருக்குது. அதில் பார்த்தாச்சு. பார்த்திங்கன்னா மண் கலவை நம்ம எப்பவும் அஸ் யூஷுவல் என்ன மடினியம் யூஸ் பண்ணுறோமோ அதுதான். இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது மேலே ஃபுல்லாக வந்து மண் போட்டு விட்ருவோம். ஆல்ரெடி ஈரமாக மண் கீழே இருக்கிறதுனால ஈரம் இல்லாத மண் இதில் போட்டுட்ருக்கோம். இது ஆல்ரெடி இங்கே பாருங்கள், ரெயின் லில்லி சீட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. என்ன இவ்வளோ போட்டிருக்கீங்க இதில் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். நாற்றுகள் தானுங்க. நாற்றுகள் வந்து 2 மாதத்தில் வந்து எடுத்து நம்ம மாற்றிடுவோம். அதனால தான் இருங்க ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ மண் போட்டு நம்ம வந்து இது மூடியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேலே எப்பவும் போல் தண்ணி தெளித்து விட்ருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றின வேகத்துக்கு எல்லாமே கீழே போயிடுச்சுங்க. சூப்பர்ஃபிஷியலாக போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் நிறைய மண் தான் போட்டேன். இன்னும் இவ்வளோ இடம் இருக்குது. முதல்ல கிளம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே வேணால் மண் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். 3 to 5 டேஸில் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக வந்து வந்துடும். மழையில் நனைய விடாமல் வச்சுக்கணுங்க. அட் த சேம் டைம் இந்த வெயில் காலத்தில் சீடு போகிறப்ப வெயிலும் நிறைய இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிதமான வெப்பநிலையில் மட்டும்தான் இதை நம்ம வச்சுக்கணும். இதோட அப்டேட் கொடுக்குறேன்.